ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் ஜெமிலி ஃபண்டிபுல பேசுகிறேன். ஜூலை மாதம் நடக்கக்கூடிய இந்த வக்ரச்சனி 27ஆம் தேதி நடக்குதுங்க. 137 நாட்கள் யாருக்கு நல்லதை பண்ணும் அதிகமான. இப்போ சிம்மராசிக்கு நம்ம மெயினாக எடுக்கிறது என்னென்னா அட்டம சனி பகவான் அப்படின்றத எடுக்கிறோம். அட்டம சனி பகவான் வக்ரம் பெறும்போது சனி பகவானுடைய ஆட்டம் கண்டிப்பாக குறையும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அப்படின்னு எடுக்கிறோம். ஏன்னா ஒரு பாவ கிரகம் வக்ரம் பெறும்போது தன் நிலைமையை மாற்றிக்கொள்ளும். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கெட்டவராக இருக்காருன்னா ஒரு நல்லவர் கூட சேரக்குள்ள அந்த குணங்கள்லாம் அது நல்ல மாதிரியாக தான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சனி பகவான் உங்களை நல் விதத்தில் வழி நடத்துவார். வக்ரம் பெறும்போது அவருடைய ஆட்டத்தை குறைத்து கொள்வார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிரகம் நன்மையை செய்யும். வக்ரம் பெற்றுனா உச்சத்துக்கு பலம். அப்போ கண்டிப்பாக நன்மையை செய்யும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அடித்து தும்சம் பண்ணி காய போட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தோச்சி தும்சம் பண்ணிட்டாரு. இதெல்லாம் கடந்த காலகட்டங்களில் ஒரு 18 மாதங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது. ஸோ இவர் தான் பிரச்சனை கொடுக்குறாருன்னா ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய ராகு கேதுகள், முக்கியமாக கேது தான் நம்ம எடுக்கிறோம். இப்போ இவங்களாம் டிஸ்டர்ப் பண்ணி சிம்மத்தை இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பணம், பொருளாதாரம், குடும்பம், கணவன் மனைவி, லவ்வர்ஸ், படிப்பு சம்மந்தப்பட்டது, வெளிநாடு, ஏமாற்றம், அதே மாதிரி முக்கியமாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ள இந்த ப்ரெக்னன்சி டைமில் நிறைய பிரச்சனைகள் வந்தது. ஸோ அதெல்லாம் இந்த சிம்மத்துக்கு முக்கியமாக இந்த குடும்பத்தில் உள்ள உயிர் இழப்புகள். இதில் எல்லாத்தையுமே இந்த 8ஆம் இடம் என்பது நம்மளுடைய அவமானத்தையும் கஷ்டங்களையும் காயங்களையும் ஒரு பக்கம் கொடுத்தே தீரும். சூழ்நிலை நம்மளை அவமானப்படுத்தும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கலான்னு போகல, அன்றைக்கி தான் பாருங்கள் அதை சண்டைக்கு இழுப்போம். ஸோ அது மாதிரி தான் நடக்கும். அதை இங்கே சனி பகவான் மாற்றுவார். சனி வக்ரம் பெற்றால் இந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றத்தை கொடுப்போம். எந்த விதத்தில் மாற்றம் வரும் சார்? இப்போ 8ஆம் இடத்துல வக்ரம் பெறக்குள்ள திடீர் அதிர்ஷ்டம் வேலை செய்யும். அப்போ என்ன பண்ணுவீங்க? பணம். இப்போ இந்த இடத்துல பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் சக்ஸஸ் ஆகும். அப்போ பணத்துக்கு தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் நம்மளால். தொழில் வளர்ச்சிக்கு சனி பகவான் மிக மிக முக்கியமான காரணம். ஒரு மனிதன் தொழில் நல்ல வெற்றி பெறுறாரா, அவருக்கு பார்த்தீங்கன்னா உழைப்பு நல்லா இருக்கா, உழைப்புக்காரகன் சனி பகவான். அப்போ சிம்ம ராசிலாம் உழைக்கக்கூடியவங்க அதிகமாக இருப்பாங்க. அதில் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இப்போ வக்ர சனி பகவான் நிச்சயமாக நல்லது பண்ணுவார். இதில் குறிப்பாக யாருக்கு நல்லா இருக்கும்? மகம் நட்சத்திரம், பூரம், உத்திரம். இப்போ இந்த 3 ஸ்டாரில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டிக்கு மகம் தான். ஏன்னா முதல்ல மகம் தான் வரும். 4 பாதம் கொண்டது. இந்த 4 பாதம் கொண்ட மகத்துக்கு நிச்சயமாக இந்த வக்ர சனி பகவான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அப்போ இதில் பணம் வரும், பொருளாதாரம் உயரும். முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எனக்கு பணம் போட்டிருக்கேன், தொழிலில் போட்டிருக்கேன், நஷ்டம் அடைஞ்சிருச்சு, இது அப்புறம் அது லாபம் வருமா ஒன்றுமே புரியல, நட்டு ஆற்றுல நிற்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 துடுப்புகளை இழந்த படகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நடுக்கடலை தத்தளிச்சிட்டு இருக்கேன் சார், கரைக்கே வரல, கரையே கண்ணுக்கு தெரில அப்படின்றவங்களுக்கு இந்த வக்ரம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட்ரோங்க. ஒரு பிளானட்ஸு ரிவர்ஸில் போகுது. அப்போ ரிவர்ஸில் போகக்குள்ள பலனும் உங்களுக்கு ரிவர்ஸில் தான் வரக்கூடும். அப்போ நல்ல பலன் தான். ரிவர்ஸ் போகக்குள்ள உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பலன். அதுதான் மகிழ்ச்சின்னு ஆரம்பத்தில் சொன்னோம். அப்போ மகிழ்ச்சி வந்தால் என்ன வருங்க? பணம் வரும். பணம் வந்தால் சந்தோஷத்தில் உங்கள் குடும்பம் மிக மிக நன்மை அடையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மக நட்சத்திரத்துக்கு உண்டான ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, ஹைலி டிப்ரெஷன். இது மகம் தான் முதல்ல அனுபவிக்கிறாங்க. அவங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுவீங்க, அதுலேருந்து வெளியே வருவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பூர நட்சத்திரம், பூர நட்சத்திரக்காரங்களுக்கும் எஸ்பெஷலாக இந்த வக்ர சனி பகவான் நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரப்போகிற. வேலை தொழில் மாற்றங்களை வரக்கூடும். குறிப்பாக பூரத்தில் இருக்கிறவங்க அதிகமாக வெளிநாட்டுக்கு போவாங்க, கலைத்துறையில் இருப்பாங்க. சினிமாவில் பெரிய பெரிய லெவலில் இருக்கிறவங்களாம் பூரத்தில், சிம்மத்தில் இருக்கிறவங்க தான். நீங்கள் 70% நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டில் உள்ள நிறைய பேர் ஜெயித்தவங்க சிம்ம லக்னம், சிம்ம ராசி, மக நட்சத்திரம், பூரம், உத்திரம் இதில் தான் இருப்பாங்க. ஏன் இவங்களை மட்டும் நம்ம ஹைலி சொல்கிறோன்னா, இதில் காலபுருஷனுடைய 5ஆம் இடம். அப்போ அந்த சிம்மம் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியம். அந்த பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தால் தான் நம்ம லைஃப்லேயே நம்ம லிஃப்ட் பண்ணி ஜெயிக்க முடியும். அதனால தான் இந்த சிம்மத்தில் இருக்கிறவங்க தான் உலகத்தில் உள்ள டாப் டக்கர்ஸ் எல்லாமே வருவாங்க. ஸோ சிம்மம் இந்த முறை வக்ரசனி யோகத்தை கொடுக்கும். குறிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் வளர்ச்சி வரும். வக்ரம் என்பது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரத்துக்கு தான் வருங்க. 5 மாதம். அப்போ 5 மாதத்தை நம்ம எப்படி எடுக்கிறோம்? 137 டேஸ் எடுக்கிறோம். அப்போ சிம்மம் 137 டேஸில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதில் நடுவுலேயே என்ன பிரச்சனை, என்ன ஒரு ரிலாக்ஸ் உங்களுக்கு வரும்னா, கேது, ராகு இவங்க 2 பேருமே டிரான்சிட் டிசம்பரில் எண்டுக்கு வராங்க. இந்த எண்டுக்கு வரக்குள்ள இந்த கேது பகவான் ரிவர்ஸில் இப்போ மகத்துலேருந்து இப்படி வருவார், மேலே போவார் ஆயில்யத்துக்கு. அப்போ போகக்குள்ள அக்டோபர் மாதத்துலேருந்தே உங்களுக்கு மாற்றங்களை உணர முடியும். எப்போவுமே ராகு கேதுகள் முடியக்குள்ள ரிவர்ஸில் அவங்களும் போவாங்க. இப்போ சனி பகவான் எப்படி ரிவர்ஸில் வக்ரத்தில் வராரோ இவங்களும் அப்படியே ரிவர்ஸில் போவாங்க.
அப்போ போக்குள்ள உங்களுடைய ராசியை விட்டு எக்ஸிட்டை வந்து ஆவார். அப்போ எக்ஸிட் ஆகக்குள்ள என்னங்க வரும்? ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. கேது மன உளைச்சலுக்கான காரணம். அப்போ மன உளைச்சல் அதிகமாக இந்த சிம்மத்துக்கு தான் இருக்குது. அப்போ சிம்மத்தில் உள்ள உத்திரம் நட்சத்திரமும் அதிக பாதிப்படைஞ்சாங்க. குடும்ப பிரிவு, சந்தேகம் எண்ணங்களால் நிறைய பேருக்கு வந்து பிரச்சனைகள் வந்தது. ஸோ இதெல்லாம் வந்து வேலை இழப்பு முக்கியமாக நடந்தது இந்த உத்திரத்துக்கும். ஸோ இவங்க எல்லாருமே அக்டோபருக்கு அப்புறமா நல்லா இருக்க போகிறாங்க. சரி, அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து எப்படி சார் இந்த வக்ரசனி உதவியாக இருக்கும்னா, இந்த வக்ரசனி பகவான் ஜூலை 27 நடக்கிறாரா? அப்போ 27லேருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்களா, 2 மடங்கு நீங்கள் வந்து உங்களுக்கு லாபத்தை வந்து வேலையை தொழிலில் வந்து எடுக்க முடியும். ஸோ சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க இந்த வக்ரசனி பகவான் வந்து யோகத்தை கொடுப்பார், பணம் பொருளாதாரம் கொடுப்பார். குறிப்பாக வெளிநாட்டுக்கு, ஏன்னா 8ஆம் இடம், 8ஆம் இடத்துல வக்ரம் பெறாரு இல்லையா? அப்போ 8-12 தொடர்பு சிம்மத்துக்கு வந்து வந்துடுது. ஏன்னா குரு பகவான் வந்து இந்த வக்ரசனியை பார்க்குறாரு. அப்போ வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க நிச்சயமாக ட்ரை பண்ணுங்க. யூகேவாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், துபாய் இருக்கட்டும், மலேசியாவாக இருக்கட்டும், ஏஷியா கண்ட்ரீஸில் எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் ட்ரை பண்ணாலும் சிம்மம் இந்த முறை வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்வாங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க 2 மடங்கு லாபத்தை சம்பாதிப்பாங்க. குறிப்பாக திடீர் அதிர்ஷ்டத்தை நம்புங்க. திடீர் அதிர்ஷ்டம்னா எப்படின்னா லாட்ரி சீட்டு தான். இப்போ லாட்ரி சீட்டு இந்தியாவில் கிடையாது, வெளிநாட்டில் உண்டு. இந்தியாவில் தமிழ்நாட்டில் கிடையாது, கேரளாலாம் விளையாடுறாங்க. நீங்கள் வெளிநாட்டில் இங்கே ப்ளே பண்ணுவாங்க. அதில் உங்கள் நண்பர்கள்லாம் இருந்தாங்கன்னா ஒரு $5 $10 போட்டு நீங்கள் வந்து ஒரு லாபத்தை கண்டிப்பாக பார்க்க முடியும். இந்த 137 நாளில் வக்ரம் பெறக்கூடிய சனி பகவான் வெளிநாட்டில் பணத்தை தருவார். ஸோ நமக்கு வந்து எங்கே அதிகமாக பணம் இருக்குன்னா வெளிநாட்டில் தான். ஸோ அந்த வெளிநாட்டில் உங்களுக்கு யோகத்தை வந்து அந்த 8ஆம் இடம் தரும். குருவின் பார்வையால் வெளிநாட்டுக்கு பறந்து செல்லலாம். அதேமாதிரி கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தரும். ஸோ இந்த வக்ரம் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால அயல்நாட்டில் போய் படிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டாக்டருக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த முறை ட்ரை பண்ணுங்கள். ஸோ டாக்டர் மட்டும் இல்லை, இன்ஜினியராக இருக்கட்டும், எந்த படிப்பாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மையை வந்து அதிகமாக தரும். இப்போ சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் காட்டில் மழை அப்படின்றத எடுத்துக்கோங்க. இருக்கிற பிரச்சனைகள் அத்தனையுமே வந்து உங்களுக்கு வெளியே போத்துரும். இப்போ முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து வழிபடக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, சனீஸ்வர பகவான் வழிபாடுகளை அதிகமாக பண்ணுங்கள். இந்த வக்ர சனி பகவான் பிறகுள்ள நல்லெண்ணெய் தீபத்தை வந்து நீங்கள் 1 லிட்டர் நல்லெண்ணெயை வந்து கோவிலில் வாங்கி, முக்கியமாக சிவன் கோயிலில் வாங்கி கொடுங்க. வாரம் சனிக்கிழமைகளில் ராகு காலம் வரும் 9 to 10, அதில் வந்து வாங்கி கொடுங்க. வக்ரசனிக்கு நல்ல தீர்வு வரக்கூடும். நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வக்ரசனி பகவான் யோகத்தையே சிம்மத்துக்கு வந்து தருவார். இப்போ இதில் டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, முடிகிற தருணம் அப்படின்னு வரக்குள்ள டிசம்பர். இப்போ எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க இல்லையா? எப்போ சார் முடியும்? சிம்மத்துக்கு இன்னும் பிரச்சனைகளாகவே இருக்கே, வாழ்க்கையே வேதனையாக போச்சுன்னா டிசம்பர் எண்டுக்கு வருது. இப்போ அக்டோபர் டிசம்பரில் உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்களை வந்து தரப்போகிறார். ஸோ சிம்மம் இதன் பிறகு மற்றற்ற மகிழ்ச்சியுடன் உங்கள் வாழ்க்கை பயணத்தை வந்து நீங்கள் தொடரலாம். உங்களுடைய குலதெய்வ வழிபாடை எப்போதுமே பண்ணுங்க. எந்த தெய்வம் கைவிட்டாலும் குலதெய்வம் கைவிடாது. அதேமாதிரி நீங்கள் பண்ணுற தான தர்மங்கள், சனிக்கிழமைகளில் ஹேண்டிகேப்ஸுக்கு, ஊனமுற்றோர்கள் மற்றும் வந்து வயதானவர்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க. ஆடை தானம், அன்னதானம், கல்வி தானம், இந்த 3மே பண்ணுங்கள். தர்மத்தின் வழியே செல்ல கர்ம வினை நிச்சயமாக ஆகலாம். நன்றாக இருப்பீர்கள். எல்லாம் உள்ள இறைவன் எல்லாத்தையும் தருவார். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.